வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மசால் தோசை செய்ய போகிறேன். தோசை மாவு ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான மசாலா இப்போ செஞ்சிடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 உருளைக்கிழங்கு மஞ்சள் தூள் போடலை, உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி 1 கப்பு பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுவும் நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் அந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி நறுக்கி போடுறத விட நான் துருவி போட்டால் நல்லது, அதனால் துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட இருக்கும். ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சோம்பு, இது ஜீரகம். அதுக்கப்புறம் இது கொஞ்சமாக மல்லித்தூள், எல்லாம் 1 ஸ்பூன் கிட்ட இருக்கும். மஞ்சள் பொடி மட்டும் 1/2 ஸ்பூன் இருக்கும். இது மஞ்சள் தூள், இது கரம் மசாலா தூள், இது மிளகாய்த்தூள். இப்போ கடாய் ஒன்று சூடாகட்டும். நம்ம தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் ஒன்று ஹீட் ஆகட்டும். இப்போ நான் கொஞ்சமாக சோம்பும் ஜீரகமும் போட்டுக்கிறேன். கடுகு உளுத்தம்பருப்பு வேணாலும் நம்ம போட்டு தாளிச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம். இப்போ வெங்காயமும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பட்டாணிக்கும் உருளைக்கிழங்குக்கும் மட்டும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், ஆனால் மூடி வச்சு நம்ம வதக்க வேண்டாம், நீர் விட்டுக்கும். மசாலா நம்ம சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, அதனால் ஓப்பனில் வச்சே நம்ம செய்யலாம். இது இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். ஓரளவு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பீட்ரூட்டு எது வேணால் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ நம்ம பட்டாணியை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளோட கேரட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போடலாம். இப்போது நல்லா மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் நறுக்கி வச்ச கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன். நல்லா கரண்டியாலே மேஷ் பண்ணி விட்டுக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம தோசை பண்ணலாம். இப்போ கல் ஒன்று சூடாயிடுச்சு. நம்ம தோசை வார்த்துக்கலாம். இது இட்லி மாவு கிடையாது, தோசை மாவு தான். எப்போவுமே தோசை வாக்கும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கோங்க. இது நான் நெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் 3ம் கலந்து வச்சுருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது இட்டுக்கோங்க. എന്നിട്ട് நம்மளோட தோசை கரண்டியால் இந்த மாதிரி நல்லா செஞ்சு விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் அதை சேர்த்துக்கலாம். தோசை நல்லா முருகலாக வரட்டும். இப்போ நல்ல தோசை முருகலாக ஆயிடுச்சு. நம்ம நான்ஸ்டிக்கில் வந்து கிடையாது, நம்ம இரும்பு கல்லுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக விட்டு வரும். இந்த மாதிரி வர்றப்போ இது திருப்பி போட வேண்டாம். நம்ம தேவையான அளவு மசால் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் கொஞ்சமாக நெய்யில் நம்ம எல்லாம் கலந்து வச்ச எண்ணெய் வச்சுட்டு இதை நல்லா மடிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம தோசை வாத்துட்டு கல் வந்து நான்ஸ்டிக்காக இருந்தால் நமக்கு பிரச்சனையே கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இரும்பு கல்லில் நம்ம வாக்கும்போது ஹீட்டு வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்கும், இங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க. ஒரு தோசை வார்த்ததுக்கு அப்புறம் எப்போதுமே அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2-3 வாட்டி செஞ்சுருங்க. இப்படி செஞ்சாச்சுன்னா கல் வந்து ஒரே ஹீட்டுக்கு வந்துடும். நம்ம தோசை வாக்குற வரைக்கும் அடுப்பு வந்து சிம்மிலே இருக்கட்டும். இப்போ வாத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து நம்ம பெருசு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க.
கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் இதே மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு, ஏன்னா நம்ம திருப்பி போடுறதில்ல, அதனால தான் இந்த மாதிரி செய்கிறது. இது ஓரளவு வெந்திருக்கிறப்பவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், நம்ம தோசை மிளகாப்பொடி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி சட்னி எதையோ, புதினா சட்னியோ, கொத்தமல்லி சட்னியோ எது இஷ்டமோ, குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. கையை ஒவ்வொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கண்ணில் தொடச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான். இது நல்லா முருகலாட்டும். இப்போ இது நல்லா முருகலாயிடுச்சு. எப்படி கல்லுலேருந்து ஒட்டாமல் தோசை வருது பாருங்க. இதே மாதிரி கொஞ்சமாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். என் கல் வந்து இந்த அளவு சின்ன கல்லாக இருக்கிறதுனால தான். இது பெரிய கல்லாக இருந்ததுன்னா நம்ம ஹோட்டலில் வரா மாதிரியே நம்ம பெருசாக வாத்து எடுத்துக்கலாம். அதை மாதிரி இது நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தோசை வாக்குறதுக்குன்னு வைக்கிற இரும்பு கல்லில் வந்து சப்பாத்தியோ பரோட்டாவோ போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக கல்லில் நமக்கு தோசை வாத்தா நல்லா வராது. அதுக்கு தனியாக கல் வச்சுக்கோங்க. தோசைக்குன்னு உள்ளது தனி கல்லை வச்சுக்கோங்க. இப்போ நான் இதுவும் எடுத்துட்டேன். ஒன்று கூட நான் காமிச்சு தரேன். நம்ம இரும்பு கல் மட்டும் நல்லா பழக்கி வச்சுக்கிட்டோன்னா அது நமக்கு குழந்த மாதிரி தான். நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்கும். அந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ அருமையாக வரும் அது. இப்போ அடுப்பை பெருசு பண்ணிக்கிட்டு இந்த தோசை வந்து நம்ம இட்லி மாவில் வார்த்தோம்னா நல்லா இருக்காது. தோசைக்குன்னு தனியாக அரைச்சி வார்த்தா தான் நல்லாயிருக்கும் இது. இப்போ தோசை ஆன உடனே, ரெடி ஆன உடனே பாருங்கள், தானாகவே நான் ஒன்றுமே செய்யலை பாருங்கள், தானாகவே வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம மசால் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.